கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். இதை எங்கள் பெரியத்தா ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு 2 வீக் முன்னாடி இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்த வீடியோ கைஸ் இது. அதனால் நான் உங்கள்கிட்ட இந்த டைமில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஏன் இவ்வளோ நாள் நான் அப்லோட் பண்ணல, ரொம்ப நாள்னால் ஒரு 8 மந்த் இருக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணி. அவ்வளோ நாள் என்னோடய மொபைல்லே தான் இருந்துச்சு. எப்பப்போ ஞாபகம் வருதோ அப்பப்போ நான் எடுத்து பார்த்துட்ருப்பேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுது, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் ரொம்பவே வியந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இது. மதி அண்ணன் அவங்க பேர். அப்படி ஒரு நண்பன் 2 பேருமே. அவங்க வீட்டுக்கு தான் ஒரு பார்க்கலாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேரளாவிலேருந்து போயிருக்கோம், அப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அப்போ நாங்கள் 2 பேர், பெரியம்மா பெரியத்தா, என்னோடய வாப்பா, நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். நல்ல ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த டே ஃபுல்லாமே நான் ஒரு லோகோ எடுத்திருந்தேன். அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பாருங்களேன். பார்க்குறீங்களா கைஸ்? இந்த மூக்கையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் மதியண்ணனோட வீடு இருக்குது. ஒரு ஆள் கோயின்சிடெண்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபேமிலியே மொத்தமாக கனெக்ட் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்டு எங்கள் 2 ஃபேமிலிக்குமே அமைஞ்சது. அந்த முன்னாடி போய்கிட்டு இருக்கிறது மதி அண்ணனும் பெரியம்மாவும் 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பின்னாடி நாங்கள் ஒரு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பெரியத்தா மட்டும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் பெரியத்தாவுக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் கைஸ். அவங்க பேரே நாங்கள் செல்லம்மா கூப்பிட்றது நடராசா அப்படின்னு தான். எங்கள் வாப்பா ஒரு மீனவர். அதனால் போன உடனே அந்த மீன் வலைகளை பற்றி தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணுறேன், அதனால தான் என்னைய பார்க்க முடியல. இவங்க 2 பேருக்கு உள்ள நட்பு செம்ம ஒரு பாண்டு கைஸ். எப்படி தான் 2 பேரும் மீட் பண்ணாங்க, கனெக்ட் ஆனாங்கன்னே தெரியல. மதியண்ணனும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா கனெக்ட் ஆகிட்டோம். நாங்கள் எப்போவுமே மீட் பண்ணலாம் மாட்டோம், எப்போமாச்சும் ஒரு தடவை தான் மீட் பண்ணுவோம். ஆனாலும் அந்த லவ், அந்த கேர் அப்படியே எல்லார் மனசுலேயுமே அந்த அன்பு நிறைஞ்சிருக்கும் எப்போவுமே. இந்த யூடியூப் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே தெரியும், என் பெரியத்தா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னைய பெரியம்மா சொல்லவே வேணாம், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டு. அதனாலே நான் இதை நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது சடனாக எல்லாருமே ஒரு ஆள் அப்படியே விட்டுட்டு போக தான் இந்த பெயினே அதிகமாக வருதே. நிறையா பேருக்கு லைஃப்பில் நடக்கிறது தான், இருந்தாலும் அக்செப்ட் பண்ண முடியாது சில விஷயங்களை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்த நினைவுகள் தான் இப்போ எங்ககிட்ட இருக்குது. 2 ஃப்ரெண்ட்ஸுமே டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அங்கே கிராஸ் ஆகி அம்மா போகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மதியண்ணனோட அம்மா. அவங்களுமே இப்போ ரீசெண்டாக நோமோர் இல்லை. எல்லாருக்குமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பெயின்ஃபுல்லான டேஸ் தான் இந்த 2025, 26 ரொம்பவே எல்லாரையுமே பிடிச்சவங்களை இழக்கிற வருஷங்களாயிருச்சு கைஸ். இதிலேருந்து மூவ் ஆன் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஆளும் கால் பண்ணி பேசும்போது தான் அதிலேருந்து கொஞ்சம் மீண்டு உங்கள் அன்பால் நான் வெளியில் வர்றதுக்கு எங்களுக்கு முடியுது எங்களால். ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனனால அவங்க வீட்டையே நாங்கள் சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் கைஸ். எனக்கு இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் இந்த வீடியோலாம் எடுத்திருக்கேன். கிணற பார்த்தா அப்படி எட்டி பார்க்கணுன்னு தோணும், அந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். நானே இப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரிலாம் நிறையா வீடியோ எடுத்திருக்கேனா அப்படின்னு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்த நினைவுகள் கைஸ் இதெல்லாம். என் பெரியத்தாக்கு வலை மேலே எப்போவுமே ஒரு ஈர்ப்பு. ஏன்னா வலை கட்டுறதுல பெரிய மாஸ்டர் தான் எங்கள் பெரியத்தா. எல்லாருக்குமே வலை கட்டி கொடுப்பாங்க, அதுதான் அவங்க இன்கமாகவே இருந்துச்சு. ரொம்ப உழைப்பாளி, நல்லா நடப்பாங்க எங்கள் பெரியத்தா. அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்த பெரியத்தாக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டால் அவங்க உயிர் போகணும் அப்படின்னு விதி இருந்திருக்கு. அதை நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது கைஸ் எங்களுக்கு. கைஸ், இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அந்த ஹக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மதி அண்ணனோட மூத்த அண்ணன். அவங்க ரொம்ப பாசக்கார அண்ணன் தான். எல்லாருமே பாசம்.
அவ்வளோ பாசம். அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ணனால பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணனுக்கு எல்லாருமே நினச்சிருப்பாங்க இந்த புள்ள வீடியோலாம் எடுத்துச்சேம்மா போடவே இல்லையே அப்படின்னு. ஆனால் என்னைக்கு அப்லோட் ஆகுதுன்னு பாருங்கண்ணே. அப்படியே வச்சுருந்தேன், என் மொபைல்லே இருந்துச்சு இந்த மெமரிஸ் எல்லாம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக இருந்த டேஸ் தான். இந்த நினைவுகள்லாம் கிடைக்குமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னும் மீட் பண்ணல. ஆனால் அன்பு எல்லார் மனசுலையும் அப்பப்போ அப்படி இப்படியே இருக்கும். எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியலா. ஆனால் என்னைய மதி அண்ணனோட அப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட, ஏம்மா இவ்வளோ கிறங்கி போயிருக்கா அப்படின்னு. நான் வீட்டுக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஒரு கேப்சர் பண்ணேன் இந்த வீடியோ கிளிப்பை. 2 பேரும் பாருங்களேன், நிறையா நேரம் கை விடவே மாட்டாங்க. என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரில, ஆனால் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்களுக்கே தெரியாமல் இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நட்பை பார்த்தீங்களா? அதான் கைஸ் நட்பு, ரொம்ப அழகான நட்பு இதெல்லாம். நெக்ஸ்ட் என்னன்னா, எல்லாருக்கும் தெரியும்ல கைஸ், நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம். ஒரு அவ்வளோ பாசமான ஒரு சேவிங்ஸ் சொல்லலாமா? அவ்வளோவா சேவ் பண்ணுவாங்க. அண்ணனாக சேர்ந்து எங்களுக்கு சேவ் பண்ணாங்க. நான், என் பெரியத்தா, எல்லா பெரியம்மா, வாப்பா, என் ஹஸ்பண்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு கைஸ். ரொம்ப இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு அழுக தான் வருது. என் பெரியத்தா சிரிப்பை பற்றியில, இது என் பெரியத்தா, இது என் வாப்பா, அவங்க எல்லாருமே. ஆமாம், அன்றைக்கி நாங்கள் திடீர்னு போனனால வீட்டில் சமைக்கலை, ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால் நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சாப்பிட்டோம். இது இந்த பரிமாறுறது ஆனந்த் அண்ணனோட ஒய்ஃபு. ரொம்ப பாசக்காரவங்க எல்லாருமே, வீட்டில் எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்த நினைவுகள் கைஸ், என்ன சொல்ல. சாப்பிட்டோம், எல்லோரும் சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம் திருப்தியாக. எங்கள் பெரியத்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரியத்தாக்கு இந்த வீடியோலாம் நாங்கள் வீட்டுக்கு போய் எல்லோரும் ஒன்றா சேர்ந்துலாம் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எங்கள் பெரியத்தா. போதுங்க சாப்பிட்டுட்டு வாங்க. எது இருந்தாலும் சாப்பிட்டு வேண்டியதாக. கேரளாவுக்கு ஒரே பிரியாணி தான். ஆமாம் கைஸ், நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றோம். அவங்க ஃபேமிலி எங்களுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. மதிய அண்ணன் தான் இந்த வீடியோ கிளிப் எல்லாமே எடுத்தது. மதிய அண்ணன் தான் இந்த வீடியோலாம் எடுத்து தந்தாங்க எனக்கு. பெஸ்ட் பிரியாணி, கடை பேரே பெஸ்ட் பிரியாணி. ஹோட்டல் பேரே தெரியாத வகையில இது பெஸ்ட் பிரியாணி. நான் சாப்பிடுறானே. ஆமா, ஹோட்டல் தெரியாத ஹோட்டல். அது ஒரு வீடியோ எடுத்து விட்டுருந்தாங்க. இந்த வேற ஆளுக்கு ஒரு கோபப்படுத்திட்டு உட்காருங்க. ஆனந்த் ராம்நாட்டுக்கு போயிருந்தோமானே, அப்ப 190 ரூபாய்க்கு கல்யாண பிரியாணியா பெரிய அந்த கடை பேரு.
பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆனால் இது சரியான மெமரிஸ் கைஸ் எங்களுக்கு. இது வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டோம் இல்லையா? ஆனால் நாங்கள் காலையிலேயே வந்து மதியானம் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீடியோவும் இருக்குது. நான் செகண்ட் பார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். மதியானம் வந்து எங்களுக்கு வந்து பதினி வாங்கி தந்தாங்க. பதினி டைரெக்டாக மரத்துலேருந்து பதினி எடுத்து அங்கனுக்குள்ளேயே வச்சு நாங்கள் குடித்தோம். நாங்கள் ஃபேமிலியாக எல்லாருமே. அந்த வீடியோவுமே நேற்று இருக்குது. அதையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பெரியம்மாவை காமிங்க அப்படின்னு நிறையா பேர் எவ்வளோ பேர் கேட்டிருந்தீங்க. எங்கள் பெரியம்மாவுக்குமே ஆசை கைஸ், ரொம்ப ஆசை. அவங்க என்னிட்ட இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, நம்மளை விட்டு பெரியத்தா போய் கொஞ்ச நாள் தானம்மா ஆகுது, கொஞ்ச நாள் போகட்டும், நான் எல்லார்ட்டையுமே பேசுவேன். ஏன்னா நீங்கள் வாய்ஸ் நோட்லாம் நிறையா பேர் போட்டிருந்தீங்கல்ல எங்கள் பெரியம்மாட்ட பேசுகிற மாதிரி. அதையெல்லாம் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி கைஸ். அது வந்து செம்ம. அந்த மாதிரிலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க நினச்சாங்க கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 1 இயர் போகட்டும், பெரியத்தா வந்து மகத்தாயி 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு அவங்க மனசில் ஒரு இது. அதனால் வந்து யாரையுமே ஃபேஸ் பண்ணணும், யாருமே அவங்க முகத்தை பார்க்கணுன்னு அவங்க விரும்பலை. நானுமே எல்லாமே நான் வீடியோ ஷூட் பண்ணுவேன், எல்லா இடத்துக்குமே என் பெரியம்மாவை கூட்டிகிட்டு போவேன். ஆனால் எங்கள் பெரியம்மாவை நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஏன்னா காமிக்கணும்னு அவங்களுக்கே விருப்பம் இல்லாதப்போ நம்ம எப்படி எடுக்கிறது? நான் வீடியோ எடுக்க மாட்டேன். ஆனால் என் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, அங்கே எங்கேயுமா இருப்பாங்க. நான் தான் காமிக்க மாட்டேன். ஓகேவா கைஸ்? நான் 2வது நாங்கள் பதினி எல்லாருமே சாப்பிட்ட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய் கைஸ்.